நம்ம வீட்டுக்கு 4 வீடு இருக்கிற தள்ளி இருக்கிற ஒரு வீட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய கூத்து ஒண்ணு நடந்து போச்சுங்க. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட குழுவு கட்ட வச்சிருந்த காசு எடுத்துட்டு போய் புருஷன் தண்ணிய போட்டங்காட்டி, அதுவும் ஞாயித்துக்கிழமை அன்னைக்கு தண்ணிய போட்டங்காட்டி, வீட்ல பார்த்தீங்கன்னா, அந்த அக்கா புருஷன கத்தி எடுத்துட்டு குத்துறதுக்கு போயிட்டாங்க. என்ன நடந்துச்சுன்னு முழுசா பார்ப்போம். மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, இவரும் அந்த அக்காவும் பார்த்தீங்கன்னா, எப்பவுமே கார வேலைக்கு போற ஒரு கேரக்டர் தான். ஆனா நல்லா தான் இருப்பாங்க. புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் இணை பிரியாம சூப்பரா ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு வந்தாங்க. என்ன நடந்து போச்சுன்னா, அந்த அக்காவுக்கு தண்ணி போடுற விஷயம் பிடிக்காது. ஆனா நம்ம ஆளு பார்த்தீங்கன்னா, எப்படியோ ஒண்ணு அந்த அக்காவுக்கு டிமிக்கி குடுத்துட்டு தண்ணி அடிச்சுடுவாருங்க. ஆனா இந்த ஞாயித்துக்கிழமை மட்டும் கம்பல்சரி அவர்னால சரக்கு இல்லாம இருக்கவே முடியாது. இதனால பிரளயமே வெடிச்சாலும் பரவாயில்லன்ட்டு அவர் அந்த தப்பை மட்டும் பண்ணாமே இருக்க மாட்டாரு. அதே மாதிரி தான் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமையும் நம்ம ஆள் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு வேலை பண்ணிட்டாருன்னா, கிட்டத்தட்ட போன வாரத்தில் பார்த்தீங்கன்னா அவருக்கு வேலையும் சரியா இல்லை. இருந்தாலும் பரவாயில்ல, பொண்டாட்டிகிட்ட எப்படியோ ஒன்று மண்டை கழுவி காசை வாங்கிக்கலாம்னு நினைக்கும் போது அந்த அக்கா ம்ஹும்ன்றச்சிங்க. இவர் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் பித்து பிடிச்ச மாதிரி சுற்றிட்டு இருந்தார். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாட்டையும் போய் காசு கேட்டுக்கிறாரு. அவங்களும் காசு இல்லைன்ட்டாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அங்கே எல்லாமே அக்கம் பக்கம் வீடு தான். அதாவது அத்தை வீடும் பையன் வீடும் ஒரே இடத்துல தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரே ஊர் ஒரே குடும்பம்னு வச்சுக்காங்களேன். அக்கம் பக்கமாக இருக்குங்காட்டி கிட்டத்தட்ட யார்யார்ட்டோ காசு கேட்டுக்கிறாங்க. ஒன்றும் வேலைக்கு ஆகல. மறுபடியும் வந்து நம்மளால் உட்காந்துட்டாரு. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அந்த அக்கா கறி கடைக்கு போவேன். அப்போ பார்த்தீங்கன்னா குறுன்னு பார்த்துட்டு இருந்த நம்மளால் பார்த்தீங்கன்னா இவன் காசு வச்சிருப்பாள், திருட்டு காசு எங்கேயாவது அப்படின்னு சொல்லி சமையல் கட்டுக்குள்ளே போத அங்கே பார்த்தீங்கன்னா அரிசி பானையில் 6000 ரூபா காசு இருந்திருக்குதுங்க. அதாவது அந்த அக்கா அதை எதுக்கு வச்சுருக்காங்கன்னா, விடிஞ்சா குழு கட்டணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா அதுவே 8000 ரூபா குழுவுக்கு 6000 ரூபா தான் அந்த அக்கா வச்சிருக்குது. இவர் பார்த்தீங்கன்னா ஆஹா 6000 ரூபா இருக்குது, ஒரு 1000 ரூபா எடுத்தால் என்ன தெரியவா போகுது, என்ன கொஞ்சம் நேரம் துறப்பா, அதுக்கப்புறம் போ தெரிஞ்சுக்கிறது தானே அப்படின்னு சொல்லிட்டு ஆள் 1000 ரூபாய் எடுத்துக்கிட்டு எஸ் ஆகிட்டாருங்க. கிட்டத்தட்ட அந்த அக்கா போய் கறிக்கடைக்கு போயிட்டு வரும்போது ஆளை வீட்டில் காணோம். பசங்கிட்ட கேட்டால் எங்கடா உங்கள் அப்பா அப்படிங்கும்போது தெரிலம்மா இங்கே தான் சுற்றிட்டு இருந்தார், என்னமோ சமையல் கட்டுலாம் போனார், அப்புறம் ஆளை காணோம், வண்டி எடுத்துட்டு போயிட்டாரு அப்படிங்க. சரி அமேல் வீட்டுக்குள்ளே போனானா அப்படின்னு இந்த அக்கா பறக்க போய் பார்க்க, அங்கே போய் பார்த்தீங்கன்னா அரிசி பானையில் இருந்தால் 1000 ரூபாயை காணோம். இந்த அக்கா பத்திரகாளியாக மாறிட்டாங்க. எடுத்துகிட்டு வந்த கறியெல்லாம் ஆக்கவே இல்லை, அப்படியே போட்டு வச்சுட்டு கிட்டத்தட்ட புருஷனோட அம்மா கிட்ட போனாங்க. போன வேகத்தில் அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா அங்கே விளக்கமாறு உரிச்சிக்கிட்டு உட்காந்துருந்தாங்க. இந்த அக்கா போய் எங்கே உங்கள் பையன் அப்படின்னு கேட்க, ஏண்டி என்னாச்சு காலங்கத்தால் வந்து எங்கே உன் பையன்னு கேட்குற அப்படிங்க, எங்கே போயிட்டான் அவன் சொல்லு அப்படின்னு அத்தைக்கிட்ட கேட்க மருமவ, எது எங்கே போயிட்டான் அவனா, என்னடி மரியாதை இல்லாமல் காலங்கத்தால் பேசிகிட்டு இருக்கிறா, அவன் பண்ணுற வேலைக்கெல்லாம் மரியாதை குறைச்ச கேடு, அவன் எங்கே போயிட்டான்னு சொல்லு, உங்கள்கிட்ட இங்கேக்கான வந்தானா, கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுன்னு அத்தட்டி கேட்க, இங்கெல்லாம் வரலையாயா, அவன் எங்கே போய் சத்தானோ எனக்கு என்ன தெரியும் அப்படின்ட்டு மாமியார் சொல்லிட்டு கம்முன்னு உட்காந்துட்டாங்க. மாமியார்கிட்ட மருமக பார்த்தீங்கன்னா நல்ல முறையாக சொல்கிறேன், இன்றைக்கி சாயந்தரம் வரல அவனுக்கு டைம், தயவு செஞ்சு என் வீட்டு பக்கமே வரக்கூடாது, இப்படி மீறி வந்துட்டானா கொன்று புட்டு நான் தலையை தூக்கிட்டு ஜெயிலுக்கே போயிடுவேன், என்ன ஒழுங்கு மரியாதையாக அவனை இருந்துக்க சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்தக்க விறுவிறுன்னு கிளம்பி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் என்ன பண்ணி தொலைச்சான்னு தெரியலையானே இவங்க அம்மா பார்த்தீங்கன்னா, அதாவது புருஷனோட அம்மா பார்த்தீங்கன்னா புலம்பிகிட்டே இருந்தாங்க, இந்த நாய் என்ன பண்ணி தொலைச்சான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தலைவர் அங்கேருந்து வண்டியில் ஃபுல் டக்கரில் வந்தார். ஏம்மா என்ன பண்ணுற அப்படின்னு கேட்க, ஏண்டா டேய் உனக்கு ஏன்டா சாவு வர மாட்டேங்குது, ஏன்டா இப்படி பண்ணிட்டு தெரியுற, என்னடா பண்ணிட்டு வந்தா, அவன் வந்து இங்கே திறந்துட்டு போகிறா அப்படிங்க, நான் எதுவுமே பண்ணலையே வந்தாளாங்க என்ன சொன்னான் அப்படின்னு கேட்க, எங்கே போயிட்டான் அவன், போய் சாவ சொல்லிட்டு போகிறா, இங்கே போனேன் என்னடா பண்ணி தொலைச்சா அப்படிங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா வேலையெல்லாம் போன வாரம் அரிசி பானையில் காசு ஒரு 1000 ரூபா இருந்தது, அதை நான் தான் எடுத்துகிட்டு போனேன், ஏன் வேறு எதாவது சொன்னாலும் அப்படிங்க, போ வீட்டு பக்கம் வந்தால் உன்னை கொலை பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறா, கொன்று ஜெயிலுக்கு போகிறேன்ட்டு போயிருக்கிறா, வீட்டுக்கு போயிடாத பேசாமல் மூடிட்டு இங்கேயே தின்னுவிட்டு படுத்துக்கா அப்படின்ட்டு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தலைவர் இங்கேயே தின்னுவிட்டும் படுத்துட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2வது ரவுண்டு அந்த அக்கா வரும்போது சசமாக சிக்கிட்டாருங்க. வந்த வேகத்தில் அந்த அக்கா மாமியார் கட்டி வச்சு அந்த விளக்கமாரை எடுத்துக்கிட்டு சும்மா சத்துன்னு குப்புன்னு அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஐயோன்னு கத்திக்கிட்டு இந்த அம்மாவும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஐயோ என் மயிலை போட்டு அடித்து கொள்றாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து தடுத்து விட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எல்லா வரையாக கேட்டால், இந்த மாதிரி நான் குழு கட்ட காசு 6000 ரூபா வச்சுருந்தேன், அதை பார்த்தீங்கன்னா இவன் சாவு வர முடியும் எடுத்துகிட்டு போய் குடிச்சுட்டு வந்துட்டான், நான் என்ன பண்ணுறது, இவனை அடித்து கொல்லாமல் என்ன பண்ணிட்டு வீட்டுக்கு நான் இன்றைக்கி இவனை கொண்டு போட்டு நான் ஜெயிலுக்கே போயிடுறேன், எல்லாத்துக்கும் சாவு வருது, ஏன் இவனுக்கு சாவே வரமாட்டேங்குது, இந்த பொழப்புக்கு என்ன மயிருக்கு இவன் உயிர் வச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு பச்சையாக பிடிச்சி திட்டு வச்சுக்கேன். இவர் பார்த்தீங்கன்னா விளக்கமா தடி வாங்கிட்டு குறுன்னு தலையில் துண்டை போட்டுட்டு உட்காந்துருந்தாரு. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மாமியாரும் பார்த்தீங்கன்னா என்ன பேசுறதுனே தெரியல, இவன் எங்கடா பஜரியாட்ட கத்திக்கிட்டு இருக்கிறான், நம்ம கம்மா வாயை விட்டு நம்ம மேலே பாஞ்சிருவான்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் கம்முன்னு பொத்து நாப்பில் நின்றுக்கிட்டாங்க. இதுக்கு மேலே சொல்கிறேன்டா நீ
அந்த 1000 ரூபாய் கொடுக்காம நீ வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்சா காலை வெட்டியா போடுவேன்டா. உனக்கு தாண்டி சொல்கிறேன், உன் மாவட்ட சொல்லி வச்சுன்னு சொல்லி 2 பேர்த்தையும் ஒரு மிரட்டு விட்டுட்டு அந்த அக்கா பார்க்கல விறுவிறுன்னு கிளம்பி வீட்டுக்கு போயிட்டாங்க. எப்படியா நான் காலங்கத்தால் குழுவுக்கு ரெடி பண்ணி அந்த அக்கா கட்டிட்டாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, விடிஞ்சும் பாவம் பையன் எங்கேயே சுற்றிக்கிட்டு அவங்க அம்மா வீட்லேயே படுத்துட்டாப்ல. இதனால் என்ன சொல்கிறதுன்னா, சரக்கடிக்கிறதா அந்த குழு காசில் கை வைக்காதீங்க. பாவம் அவங்க ஏதோ அறக்க பறக்க அங்கே இங்கேன்னு பொறுக்கி போட்டு வச்சுருப்பாங்க. உங்களுக்கு என்ன, நீங்கள் பார்க்க வண்டி எடுத்து கிளம்பிடுவீங்க கடைக்காரர் வந்தால். ஆனால் பொம்பளைங்க என்னென்ன இன்னல்களை சந்திக்கிறாங்கன்னு அவங்களோட கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரியும். தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு தப்பை எந்த ஒரு ஆண்களுமே பண்ணாதீங்க. நன்றி, வணக்கம்.